ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிற தோட்டமானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு நியர்பையாக கரெக்டாக செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தை பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டங்க. ஊருக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கனால நம்மளுக்கு போக்குவரத்துக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து வெறும் 100 அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு 20 அடி பாதையுமே தனியாக வாங்கியிருக்காங்க. இப்போ வீடியோவில் பார்க்குறதாங்க இந்த தோட்டம். இந்த தென்னைமரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 10 வயசு தான் இருக்கும். தென்னந்தோப்புகளில் ஊடு பயிராக வாழையுமே போட்டிருக்காங்க. இதில் ஒரு கிணறுமே அமைஞ்சிருக்குங்க. கிணத்துல பார்த்தா வாட்டர் சோர்ஸு நல்லாயிருக்கு. கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலாகவே இருக்குது. இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தாங்க. 4 ஏக்கர் பட்டா பத்திரம் நிலம், 1.5 ஏக்கர் பீமா லேண்டுமே இருக்குது. உங்கள் 4 ஏக்கருக்கு தான் அமௌண்ட்டுமே கேட்குறாங்க. 1.5 ஏக்கர் நம்மளுக்கு சும்மா தான் கிடைக்கும். காயமே காட்டுறேன் பாருங்கள். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் காயுமே தோட்டத்தில் இறக்கியிருக்காங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த ஏரியா. இதில் ஒரு கிணமே அமைஞ்சிருக்கு. அந்த கிணத்தையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல ஈல்டு தரக்கூடிய தோப்பு தாங்க இந்த தோப்பு. உங்களுக்கு காயோட சைஸை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இதில் மகசூல் இருக்குன்றது. ஒரு மரத்துக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 100 காய்க்கு பக்கம் தாங்க இருக்குது. ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் காய் எவ்வளவு காய் இருக்குது என்னன்றது. இதுதாங்க கிணறுமே. இந்த தோட்டத்துக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறு இதுதாங்க. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தண்ணி மேலே தான் கிடக்கு. பட் கேணியை சுற்றி செடி முளைச்சிருக்கனால உங்களுக்கு தெளிவாக தெரியல. இப்போ மோட்டருமே ஓடிக்கிருக்கு, அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ கரண்டில் தண்ணியுமே பாய்ச்சிக்கிருக்காங்க. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு. ஒரு மரத்தில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 100 காயாவது இருக்குங்க. கம்பல்சரி 100 காய் இருக்குது. இதில் நல்ல ஈல்டு தரக்கூடிய தோப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு அக்ரிலேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் சூட்டபுளாகவே அமைஞ்சிருக்குங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் பட்டா பத்திரம். டோட்டலாக 5.5 ஏக்கர் இருக்குது. 1.5 ஏக்கர் பீமா லேண்டு. இவங்க 4 ஏக்கருக்கு தான் அமௌண்ட் கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு இவங்க கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 32 லட்சம் கோட் பண்ணுறாங்க. விலை நெகோசியபிள் தான், குறைச்சி பேசிக்கிறலாம். டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குங்க. இது ஊரடி தோட்டன்றனால நம்மளுக்கு போகிற போக்குவரத்துக்குமே ஏற்ற இடமாக தான் இருக்குது. பஸ் வசதியுமே இந்த ஏரியாவில் இருக்குது. எந்த டைம்லையும் நம்ம போகிறதுக்குரிய பஸ் வசதி இருக்குங்க.
இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த தோட்டத்தை பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரடி விசிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதே போல் லோ பட்ஜெட் அந்த ஹை பட்ஜெட்டில் உங்களுக்கு தோட்டங்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாகவே கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம், தோட்டத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, A to Z உங்களுக்கு தெளிவாகவே புரியும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.